இந்தியாவோட சுதந்திர தினத்தை நாம நேற்று ரொம்ப விமர்சையாக கொண்டாடினோம். அதே போல புதுச்சேரிக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வரலாறு இருக்கு. அது ஒரு யூனியன் பிரதேசம். அவங்களுடைய சுதந்திர தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. பிரெஞ்சு நாட்டுடைய ஆதிக்கத்திலிருந்து புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. கீழூர் நினைவிடத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தேசிய கொடி ஏற்றினார். அப்படிங்கிற அந்த காட்சிகள் வாயிலாக நாம் அதை பார்த்துட்ருக்கோம். நம்மளுக்குலாம் சார் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் ஃபுல்லாகவே இந்தியாவுக்கு முழுசுனாலும் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் இந்த இடங்கள்லாம் வந்து பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்தனால அவங்களுக்கு அப்போ இல்லை. ஒரு 7 வருடம் கழிச்சு 1954 அந்த சமயத்தில் வந்து மக்கள் தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணுறாங்க. போராட்டங்கள் பண்ணி கீழூர் அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கீழூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து வாக்கெடுப்பு நடந்துச்சு. அதில் வந்து அந்த புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 108 பிரதிநிதிகளில் 100 பேர் வந்து நாங்கள் இந்தியாவோட தான் இணைய விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லி நவம்பர் 1ஆம் தேதி 1954 நவம்பர் 1ஆம் தேதி வந்து ஓகே நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்படியே இந்தியாவோட இணைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஏன் இப்போ ஆகஸ்ட் 16ஆம் தேதி அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு 1962 ஆகஸ்ட் 16 அப்போங்க சார், அப்போ தான் பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் வந்து இதற்கு ஒப்புதல் அளித்தாங்க. அதனால் அப்போ இருந்து புதுச்சேரிக்கு சுதந்திர தினம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க. கீழூரில் உள்ள நினைவிடத்தில் ஏன் உள்துறை அமைச்சர் அங்கே தேசிய கொடி ஏற்றுகிறார் அப்படிங்கிற தகவல் பதிவு பண்ணியிருக்கீங்க. என்னதான் அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் பிரான்ஸ் அரசாங்கம் கொடுத்துட்டாலும் பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர் தேர்தலில் இன்னும் நிறைய பேர் புதுச்சேரியிலேருந்து ஓட்டு போடுறாங்க. பிரான்ஸ் அடிக்கடி போயிட்டு வராங்க. ஒரு நெருங்கிய தொடர், எப்படி கேரள மக்கள் வந்து அரபு நாடுகளோட ஒரு நெருங்கிய தொடர்பு வச்சுருக்காங்களோ, புதுச்சேரி மக்கள் பிரான்ஸோட ஒரு நெருங்கிய தொடர்பு வச்சுருக்காங்க. பிரான்ஸ் நாட்டுக்கு போனால் புதுச்சேரி மக்களை சர்வசாதாரணமாக பார்க்க முடியுது. அடுத்த செய்திங்க சார். எஸ், அடுத்ததாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிபிஐ மறு வழக்கு பதிவு செய்திருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இதுவரைக்கும் 28 பேரை காவல்துறை கைது செஞ்சிருக்க நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து சிபிஐ மறு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி நினைக்கிறேங்க சார், அப்போ வந்து படுகொலை செய்யப்பட்டார். தமிழ்நாடு, இந்தியாவே வந்து பரபரப்பாக அந்த விஷயம் பேசப்பட்டுச்சு. அப்போ வந்து முதல்ல சென்னை செம்பியம் காவல் நிலையத்தில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. செம்பியம் காவல்துறையினர் வந்து 30 பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க. 7411 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 2 பேர், சீசிங் ராஜாவும் திருவேங்கடமும் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய சகோதரர் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சார். என்ன அப்படின்னா, காவல்துறையுடைய விசாரணையில் எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி அப்போவே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. அப்போ வந்து மனு தாக்கல் பண்ணதில் சரின்னு சொல்லி சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. காவல்துறை வந்து அவங்க செய்யக்கூடிய சில குறைகளெல்லாம் சுட்டி காட்டி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டப்போ அப்போ தமிழக அரசு, அப்போ முன்னாடி டிஎம்கே பீரியட்ல வந்து அவங்க இதற்கு இந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை வாங்கறதுக்காக உச்சநீதிமன்றம் போனாங்க. அங்கே வந்து தடை விதிக்கப்பட்டது. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு வந்து அதை நாங்கள் வந்து அந்த மனுவை வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு சிபிஐ விசாரிக்கிறதுல எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் தான் அந்த வழக்கு கூட வந்துச்சு. சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து சிபிஐ அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கப்புறம் 8 பேர் மேலே வழக்கு பதிவு 8 பேர் மேலே புதுசாக வழக்கு பதிவு பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து சிபிஐ மறு வழக்கு பதிவு செஞ்சு தொடர்ந்து விசாரணையானது நடந்துகிட்டு இருக்குங்க சார். ஓகே, ஸோ அடுத்த செய்தியாக வினோதினி, நாம் மறைந்த இயக்குநர்கள் பாரதி ராஜா மற்றும் பாக்யராஜ் ஆகியோருக்கு சென்னையில் புகழஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரதி ராஜா மற்றும் பாக்யராஜ் ஆகியோரின் சிலைகளை நடிகர் கமலஹாசன் திறந்து வைத்த அந்த நிகழ்வை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அடுத்ததாக நாம் பார்க்க போகிறதுங்க வினோதினி, சென்னையில் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து கவர்னர் மாளிகையில் அந்த சுற்றுச்சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதுனால பரபரப்பு ஏற்பட்டது. காரில் இருந்த 5 பேர் காயமடைஞ்ச நிலையில் காரை பறிமுதல் செஞ்சு போலீஸார் வந்து விசாரணை செஞ்சு வராங்க. இது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடலாங்க சார். இதில் வந்து சைதாப்பேட்டையிலிருந்து ஈசிஆர் நோக்கி அந்த கார் போயிட்டு இருந்திருக்குங்க சார். கரெக்டாக ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி ஒரு வளைவில் வந்து அந்த கார் வந்து இடதுபுறமாக திரும்புறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இடதுபுறமாக திரும்ப முடியாமல் அந்த தடுப்பில் மோதி எதிர்சாலையை தாண்டி ஆளுநர் மாளிகையுடைய
சுவர்ல மோதி அந்த நம்ம பார்க்கக்கூடிய காட்சியில தெரியும். ஏன் அந்த இடத்துல மறைச்சிருக்காங்க அப்படின்னா சில அடிகள் வரைக்கும் அந்த சுவர் வந்து இடிஞ்சு விழுகிற அளவுக்கு மோதி இருக்குங்க சார். அங்க உடனே அங்க இருந்த காவலர்கள்லாம் யாரு உள்ள இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப உள்ள வந்து ஒரு 20 வயது இளைஞர் வந்து வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்காரு. 3 ஆண்கள் அப்புறம் இன்னும் ஒரு பெண் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஈஸியாக நோக்கி போயிருந்திருப்பாங்க போல. அப்போ வந்து அவங்க குடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி சோதிச்சு பார்த்ததுல அவங்க யாருமே மது அருந்த கிடையாது. அதிவேகமாக காரை இயக்குனதுனால இந்த விபத்து நடந்தது தெரிய வந்திருக்கு. அவங்களுக்கு கார்ல இருந்த 5 பேத்துக்கும் சின்ன சின்ன காயங்கள் இருந்த சூழல்ல அவங்கள உடனடியாக பக்கத்தில் இருந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. அவங்க குணமானதுக்கு அப்புறம் கண்டிப்பாக போலீஸ் விசாரணைக்கு வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்குங்க. ஓகே, ஸோ அந்த கார் ஆக்சிடென்ட் பற்றின நம்ம செய்தியை பார்த்தோம். அடுத்த செய்தியாக சென்னையில் நேற்று சுதந்திர தின கொண்டாட்டம்லாம் நடைபெற்றது. பட் அந்த அணிவகுப்பில் உயிரிழந்த காவலர் தர்மராஜ் குடும்பத்திற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். தர்மராஜ் அவர்கள் சார் தூத்துக்குடி அவரோட சொந்த ஊர். ஆவடியில தான் காவலர் குடியிருப்புல குடும்பத்தோட இருக்காரு. மனைவி 2 பிள்ளைங்க இருக்காங்க சார். வழக்கமா சுதந்திர தின அணிவகுப்பப்போ அந்த பேண்டு வாத்தியங்கள் இசைப்பாங்க இல்லைங்க சார், அந்த இசைக்குழுவில் வந்து தர்மராஜ் இருந்திருக்காரு. நேற்றே பார்த்தோம், அங்க இசைக்குழுவில் அங்க வர்றப்போ திடீர்னு மயக்கம் அடைஞ்சிட்டாரு. அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே முதலுதவிலாம் பண்ணாங்க. ஆனா மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்தனால உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க. ஆனால் அங்கே வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்க குடும்பத்துக்கே கூப்பிட்டு ஆறுதல் தெரிவித்து 30 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம தமிழக அளவில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க ஒரு கிரைமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரைம் அரங்கேறினது வந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் உள்ள ஒரு தோட்டத்து வீட்டில் ஒரு மூதாட்டி, அவங்களுக்கு 85 வயது, அவங்க தனியாக வசித்து வந்தாங்க. அந்த மூதாட்டி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பேரதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இரத்த வெள்ளத்தில் இருந்த மூதாட்டி மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மர்ம நபருக்கு போலீஸார் வலை வீசி வராங்க. அப்படின்னா இன்னும் அந்த குற்றம் செஞ்சவரை பிடிக்கலை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க முடியுது. போலீஸ் இன்னும் பிடிக்கல. பொதுமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது போன்ற சம்பவங்களில் என்கவுண்டர்களை போலீஸார் கையில் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் அங்கே செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள்கிட்ட கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 85 வயது பாட்டிக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இன்னும் வயது குறைந்தவர்களுடைய நிலை என்ன என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். சட்ட ஒழுங்கை முதல்வர் எப்படி கையாளவிருக்கிறார் என்பதையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் பேரதிர்ச்சி அடைந்திருக்க மக்கள்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டிக்கு வந்துங்க சார் 2 பிள்ளைங்க இருக்காங்க போல. 2 பேருமே திருமணமாகி வெளியூர்ல இருக்காங்க. அது ஒரு மலை கிராமம். அதுவும் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, நைட்டே வந்து இந்த ஒரு கொடூரமான சம்பவம் அரங்கேறி இருக்கு. அந்த மர்ம நபர் வீட்டுக்குள்ள புகுந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடிட்டாரு. அடுத்த நாள் காலையில உறவினர்கள் எதேச்சியா போனப்பதான் தெரிஞ்சிருக்கு, ரத்த வெள்ளத்துல அந்த மூதாட்டி கிடந்திருக்காங்க. உடனடியா முதலுதவி அளிக்கப்பட்ட நிலையில மருத்துவமனையில அங்க வந்து சிகிச்சை பலன் அளிக்கல அப்படின்னு சொல்லி மேல் சிகிச்சைக்காக வேறொரு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ரொம்ப கொடூரமான சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கிறது. அடுத்ததாக நாம பார்க்க போற செய்திங்க வினோதினி, முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய நினைவு தினத்தையொட்டி டெல்லியில் உள்ளது அவருடைய நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினார்கள். அது மட்டும் இல்லை, தேச சேவைக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் வாஜ்பாய் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் புகழாரம் சூட்டியிருக்கிறார். அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துட்ருக்கோம். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து மாணவர்கள் நடத்தி வரும் அந்த உண்ணாவிரத போராட்டம் 13 நாட்களாக தொடர்கிறது. உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்களின் உடல்நிலை அங்கே வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதால ஒரு பதற்ற சூழல் நிலவுவதாக செய்தியாளர்கள்லாம் தகவல் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஜார்க்கண்டில் அந்த அரசு தேர்வாணையம் அரசு சம்மந்தப்பட்ட பணிகளில் முறைகேடு நடந்ததாகவும் அந்த OMR ஷீட்டில் வந்து ஏதோ குளறுபடி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சு தான் ஜூலை 25 போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்க சார். அப்போ இருந்து கிட்டத்தட்ட இப்போ ஆகஸ்ட் 25 வந்துச்சுன்னா 1 மாதம் ஆக போகுது. உண்ணாவிரதமும் சிலர் வந்து உண்ணாவிரதத்திலையும் ஈடுபட்டுட்டு வரக்கூடிய சூழலில் சிலருக்கு வந்து ஒரு கடுமையான உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நேற்று சுதந்திர தினத்தப்ப கூட சார்
ஒரு ஊர் பேரணி மாதிரி போனாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நோக்கி பேரணியா செல்ல முயன்றப்போ போராட்டக்காரர்கள் மேல தாக்குதல் நடத்தினதா, காவலர்கள் தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. இதுல அந்த வன்முறை நிகழ்ந்ததுல காவலர்களும் காயமடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல அந்த விவகாரத்துல 700 பேர் மேல வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க. கொலம்பியா நாட்டில் சமீபத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. காட்சிகள்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 294 உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இடிபாடுகளில் நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. 320 பேரை காணவில்லை, மாயமாக இருக்காங்க. ஒருவேளை இடிபாடுகளில் சிக்கியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஐயம் எழுகிறது. மீட்பு பணி தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய காட்சியை தான் நாம் தற்பொழுது பார்த்துட்ருக்கோம். இந்த கொலம்பியா இல்லைங்க சார், ஏற்கனவே ஒரு தடவை கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் நிலநடுக்கம் வந்துச்சு, இப்போ மறுபடியும் வந்திருக்கு. இந்த இப்போ வந்தது இந்த கலி அப்படின்னு சொல்லி ஒரு நகரத்துலங்க சார், அது கொலம்பியாவுடைய 3வது மிகப்பெரிய நகரமாக சொல்லப்படுது. அந்த கலி அப்படிங்கிறது ரொம்ப இசை, இந்த நடனம், ஒரு வைப்ரண்டான ஏரியா சார், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஏரியா. பிரான்ச் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு இடத்துல நிலநடுக்கம் வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் சார், அப்போ ஏற்பட்ட நிலநடுக்கமும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. பலர் 10 நாள் கழிச்சுலாம் கூட மீட்கப்பட்டாங்க. அப்படிங்கிறப்போ அதே நம்பிக்கையோட தான் 320 பேர் மாயமாயிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களையும் தேடக்கூடிய பணிகளானது நடைபெற்றுட்டு வருது. 3935 பேருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருது. ஓகே, இந்தோனேஷியாவில் ஒரு அப்டேட் பார்த்துலாங்க வினோதின். நம்ம ஏற்கனவே தெரியும், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஹெட்லைன் பாணியில் பார்த்துட்டு பிறகு நாம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். இந்தோனேஷியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நேற்று நடந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரைக்கும் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 47ஆக உயர்ந்து நிற்கிறது. ஒரு குறிப்பிட்ட தீவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தில் கட்டிடங்கள் விழுந்த காட்சிகள்லாம் வெளியாகி இருக்கிறது. ஸோ அடுத்ததாக நம்ம சென்னை ஐஐடி வளாகத்தில் 7 நாட்களுக்கு 7 வகை இசையுடன் கூடிய சங்கீத பூவாரம் இசை நீரூற்று திட்டம் கோலாகலமாக தொடங்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தப்பட்ட செய்தியை பார்த்துடலாங்க. மாணவர்கள் மற்றும் பணியாளர்களின் மன அழுத்தத்தை நீக்கி அவர்களின் மனதை லேசாக்கும் நோக்கில் சங்கீத பூவாரம் எனும் இசை நீரூற்று திட்டம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தொடங்கப்பட்டுள்ளது. ஐஐடி வளாகத்தின் மையப்பகுதியான கஜேந்திரா சதுக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த இசை நீரூற்று திட்டத்தை இயக்குநர் காமகோடி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாக ஒவ்வொரு நாளும் ஒரு இசை என 7 நாட்களுக்கும் 7 விதமான இசையுடன் தண்ணீர் நடனமாடும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. திரைப்பட இசையமைப்பாளர் ரமேஷ் விநாயகம் இசையில் கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நீரூற்று நிகழ்ச்சி தினமும் மாலை 7 மணி முதல் 7:15 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐஐடி வளாகத்தில் படித்து வரும் 4000த்திற்கும் அதிகமான மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் மாலை வேளைகளில் இந்த இசை நிகழ்ச்சியை கண்டு ரசித்து தாங்களாகவே மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும் என்று இயக்குநர் காமகோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செக்யூரிட்டிங்கிறது மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஜாப். அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குது அந்த சவுண்டுங்கிறது எனக்கே தெரிஞ்சது. அவங்களும் நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்தாங்க. ஸோ ஓவராலாக எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் அங்கே தான் முதல்ல டெஸ்ட் பண்ணேன் இந்த ஃபவுண்டன். அப்புறம் இங்கே கஜேந்திரா சர்க்கிள்ங்கிறது எங்களோட ரொம்ப ஐகானிக் சர்க்கிள். நான் படித்த காலம் இந்த முதல்ல வந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இதுவும் ஒன்று. எல்லா அலுமினைக்கும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்ச இடம். சரி, இந்த இடத்துல ஒரு மியூசிக் ஃபவுண்டன் பண்ணலாம், அதுதான் சங்கீத பூவாரம் அப்படின்னு தமிழில் வைக்கணும், அதுக்கு பேருன்னு சொல்லிட்டு சங்கீத பூவாரம்னு வச்சுருக்கோம். இதில் ஒரு 7 நாளைக்கு 7 டிஃப்ரெண்ட் ஜென்ரேல், அது ஒரு நாளைக்கு
ரொம்ப காமாக இருக்கும், ஒரு நாள் ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அது மாதிரிலாம் சிலது. ஃபவுண்டனை வந்து ஒரு அழகான ஒரு பெண்ணாக ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு ஒரு ஒண்டர்ஃபுல் ஹீரோயின் மாதிரி அவளை ட்ரீட் பண்ணி அவள் என்னெல்லாம் ஆடலாம் எப்படிலாம் பண்ணலான்னு வந்து அந்த இசையை வந்து வி ஹவ் டன். ஸோ த மியூசிக் வந்து வில் மேக் தி ஃபவுண்டன் டான்ஸ். ஸோ அதில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து மனிதர்களை விட தாண்டி வந்து இந்த தண்ணி வந்து இன்னும் நெளிஞ்சு சுழிஞ்சு பண்ண முடியும். ஸோ அதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ எம் வெரி வெரி டிலைட்டட். ஏன்னா இது வந்து சிம்பனி மாதிரியும் கிடையாது, சிம்பனி மாதிரியும் உண்டு. ஸோ எல்லா விதத்துலையும் வந்து ஒரு புதுத்தன்மை அது இருக்கு. இசையின் நளினத்திற்கு ஏற்ப நீர் சிலிர்த்து ஆடும் இந்த நவீன இசை நீரூற்று திட்டம் IIT வட்டாரத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.